நிமிஷம் சார் இந்த கேட்டுக்கிட்ட வரக்கூடாதுன்னா இந்த கேட்டுக்கு நீங்கள் அந்த தான் உள்ளே வரக்கூடாது சும்மா பேசாது கம்முன்னு இருந்துருக்குல்ல அது நீ கோபுரம் கேட்டுக்கிட்ட அண்ணா 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 கொஞ்சம் சார் நாங்களே திறந்து வரோம். தமிழ்நாட்டில் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் மக்கள் விரோத திட்டங்களை மக்களுடைய விருப்பத்திற்கு நேர்மாறாக திணித்து வருகிறார்கள். அப்படி திணித்து வருகின்ற மக்கள் விரோத திட்டங்களை, கொள்கைகளை தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பும் பல்லாயிரக்கணக்கான வெகுமக்களையும் விவசாய மக்களையும் தொழிலாளர்களையும் மாணவர்களையும் அணிதிரட்டி மாபெரும் தொடர் போராட்டங்களை நடத்தி வந்தது. இதன் மூலமாக மக்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில், விவசாயிகள் மத்தியில், தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டதன் காரணமாக மக்கள் விரோத திட்டங்களான மீத்தேன் எடுப்பது, ஈத்தேன் எடுப்பது, ஷெல் பாறை எரிவாயு எடுப்பது, ஓஎன்சிசி விரிவாக்கம், இப்படி நாசகர இந்த திட்டங்களை எதிர்த்து போராடுகின்ற மக்களுக்கு ஆதரவாக நான் தொடர்ந்து களத்தில் நின்று அவர்களோடு போராடினேன். அதுபோன்று தமிழக மக்களுடைய உயிர்நாடி பிரச்சனையான காவேரி சிக்கலை குறித்து ஒரு இறுதியான முடிவை மத்திய மாநில அரசுகள் தமிழகத்தில் விவசாயிகளுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்து பல்லாயிரக்கணக்கான வெகுமகளை திரட்டி தொடர் காவேரி மீட்புக்கான போராட்டங்களை நான் முன்னெடுத்தேன். தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் முன்னெடுத்தது. அதுபோன்று நெய்வேலியில் என்எல்சிக்கு எதிராக மாபெரும் ஒரு முற்றுகை போராட்டமும், காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கின்ற வரையில் சுங்கம் செலுத்த மாட்டோம் என்று எனது அருமை ஊடக மற்றும் பத்திரிகை நண்பர்களை அழைத்து முறையாக அறிவிப்பை தந்துவிட்டு அந்த போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்தோம். இதுபோன்று வெகுமக்களை ஈர்க்கின்ற போராட்டங்களை, வெகுமக்கள் மனங்களில் இருக்கின்ற போராட்டங்களை நாங்கள் தேர்வு செய்து நடத்துவதால் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது. இதை தாங்கிக் கொள்ள முடியாத மத்திய மாநில அரசுகள் என்னை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்று காத்திருந்தார்கள். அந்த காத்திருந்தனுடைய அடிப்படையில் தான் கோபேக் மோடி என்கிற இந்திய நாட்டுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தரவழி மார்க்கமாக செல்ல முடியாமல் தமிழ்நாட்டிற்கு வந்து வான்வழி மார்க்கமாகவே திரும்பி போகக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தோம். குறிப்பாக கருப்பு பலூன்களில் கோபேக் மோடி என்பதும், காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்காத நரேந்திர மோடியே திரும்பிப்போ என்கிற முழக்கங்களை முன்வைத்தோம். அந்த முழக்கம் இந்திய அளவில், உலக அளவில் ட்விட்டரில் முதலிடத்தை பிடித்தது. இதனால் ஆத்திரம் கொண்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கு சூப்பர் முதலமைச்சராக இருக்கிற கவர்னர் மாளிகையிலே ஆலோசனை நடத்துகின்ற போது யார் இந்த வேல்முருகன் என்று விசாரித்திருக்கிறார். அன்றைக்கே அவர் உத்தரவிட்டிருக்கிறார், இதுபோன்ற சக்திகளை நீங்கள் தமிழ்நாட்டில் வளர விடக்கூடாது, பிடித்தே உள்ளே போடுங்கள் என்று உத்தரவிட்டதாகவும் எனக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இங்கு தமிழக அரசு என்கிற பெயரில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த அரசு மத்திய அரசுக்கு அடிபணிந்து அடுக்கடுக்காக என் மீது வழக்குகளை பாய்ச்சி என்னை இன்றைக்கு சிறையில் அடைத்திருக்கிறார்கள். எத்தனை முறை என்னை சிறையில் அடைத்தாலும் என் மண்ணுக்கான, என் மக்களுக்கான, என் இனத்திற்கான போராட்டங்கள் தொடரும். நீட் என்கிற அந்த நுழைவுத் தேர்வை என்னுடைய மாணவர் சமூகத்தின் மீது திணித்து, குறிப்பாக இந்த ஆண்டு மாணவர்கள் 5000க்கும் மேற்பட்டவர்கள் கேரளா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், ஆந்திரா பல்வேறு வெளிமாநிலங்களுக்கு சென்று எழுதுவதற்கு ஆணை வந்தபோது அதை எதிர்த்து தென்மண்டல அந்த நீட்டுக்கான டைரக்டர் அலுவலகத்தில் உள்ளே நான் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி எனது கோரிக்கைகளாக முன்வைத்தேன். எனது மாணவர்கள் வெளியே சென்று எழுதுவதற்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு வயது பெண் எப்படி சென்று எழுத முடியும் என்று கேள்வி வைத்தேன். அப்படியே நாங்கள் எழுத வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக அவர்களுக்கான போக்குவரத்து செலவை நீட் நிர்வாகமும் மத்திய மாநில அரசுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோன்று அவர்களுக்கு தங்கும் செலவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். போக்குவரத்துக்கான வசதிகளை அரசே ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்து 6 மணி நேரம் அந்த போராட்டத்தின் ஊடாகத்தான் கடைசியாக முதலமைச்சர் 1000 ரூபாயும் அந்த ட்ரெயினுக்கான செலவையும் ஏற்றுக்கொண்டதாக அறிவித்தார்கள். அப்படி அறிவித்த பிறகுதான் நான் வெளியில் வந்து உங்கள் அனைவரையும் நான் சந்தித்தேன். இது எல்லாம் வரலாற்று பதிவுகள். அதுபோன்று தமிழ்நாட்டில் நடந்த அனைத்து போராட்டங்களையும் நான் ஜனநாயக ரீதியாக நடத்தியிருக்கிறேன். ஆனால் இந்த அரசு என்னை பழிவாங்குவதற்கு நேரம் காலம் பார்த்திருந்து
நான் தூத்துக்குடியிலே ஒரு அநியாயமான அக்கிரமமான ஒரு மனித படுகொலையை சொந்த தமிழக காவல்துறை போலீஸ் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சகோதரர்களே எமது மக்களை சுட்டு படுகொலை செய்தார்கள். 95க்கும் மேற்பட்ட தூத்துக்குடி மக்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்கிற ஒரு செய்தி என் காதுக்கு வந்தது. அதை தெரிந்து கொள்வதற்காக நான் தூத்துக்குடிக்கு சென்றேன். விமான நிலையத்திற்கு உள்ளாகவே வந்து காவல்துறை கண்காணிப்பாளர்கள் என்னை கைது செய்தார்கள். அங்கு மண்டபத்தில் வைத்து என்னை அடைத்து வைத்தார்கள். பத்திரிகையாளர்களையும் என்னுடைய வழக்கறிஞர்களையும் சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டது. நான் தூத்துக்குடியில் பாதிப்புக்குள்ளான மக்களை சந்திக்க வேண்டும், அங்கு மருத்துவமனையில் இருக்கின்ற மக்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்தேன். அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. அதனால் ஒரு சொட்டு கூட தண்ணீர் அருந்தாமல் உண்ணாவிரத போராட்டத்தை நான் தொடர்ந்து 4 நாட்களாக நடத்தினேன். அதன் காரணமாக எனக்கு கிட்னி பாதிப்பு ஏற்பட்டது, கண் பார்வை பாதிப்பு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து ஸ்டாலின் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தபோது மேலும் NLC வழக்கில் 50,000க்கும் மேற்பட்ட மக்களை திரட்டி 150க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள், இயக்க தலைவர்கள் அணிதிரட்டி ஒரு சின்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு இடம் வராமல் நான் நடத்திய அந்த அமைதி போராட்டத்தில் காவல்துறையுடைய அனைத்து அதிகாரிகளும் என்னை அழைத்து பாராட்டிவிட்டு என்னை புறமுதுகில் குத்துவது போல், நம்பியவனை ஏமாற்றியது போல், மோசடி செய்தது போல் காவல்துறை அதற்கு பிறகு என் மேல் வழக்கு செய்து மேலும் அந்த வழக்கில் என்னை கைது செய்தார்கள். நான் ICU வார்டிலேயே அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சையில் இருந்தபோது ஒரு மனிதநேயமற்ற முறையிலே என்னை அந்த ட்ரிப் ஓடிக்கிட்டே இருந்துச்சு, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கொண்டு வந்து திரும்ப சிறையில் அடைத்தார்கள். நான் இன்முகத்தோடு என் மக்களுக்காக நான் அதை ஏற்றுக்கொண்டேன். அதற்கு பிறகு திண்டுக்கல்லில் நான் சிறையில் இருக்கிறேன். சிறையில் நான் இருக்கின்ற போது டாஸ்மார்க்கு முற்றுமுதலுமாக மூடப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து தமிழ்நாடு முழுவதும் மக்கள் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். அந்த போராட்டங்களில் டாஸ்மார்க்கு எதிராக நடந்த போராட்டங்களாக ஒன்று, மகுமக்களும் எனது கட்சிக்காரர்கள் நடத்திய ஒரு போராட்டத்தில், திண்டுக்கல்லில் பொதுமக்கள் நடத்திய ஒரு போராட்டத்தில் ஒரு டாஸ்மார்க் வண்டி சேதத்திற்குள்ளான வழக்கில் நான் சிறையில் இருக்கின்ற போதே அதை நான் சேதப்படுத்தினேன் என்று என் மீது அந்த வழக்கு ஒன்று பாய்ச்சப்பட்டு அதில் என் மீது பல பிரிவுகளின் மீதே என் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறார்கள். அதையும் நான் சட்ட ரீதியாக சந்திக்க இருக்கிறேன். ஆக மத்திய மாநில அரசுகள் எந்த விதமான நாசகர மோசமான திட்டங்களையும் மக்கள் விரோத திட்டங்களையும் மக்களுடைய அனுமதி இல்லாமல் தமிழ்நாட்டில் திணிக்க முயற்சித்தால் இந்த மோடி அல்ல, எந்த மோடி வந்தாலும், எந்த எடப்பாடிகள் வந்தாலும் வேல்முருகனுக்கும் பின்னால் இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தொண்டர்களும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற போராளி இயக்கங்களும் போராட்டத்தை முன்னெடுப்போம். என்னுடைய விடுதலைக்காக, என்னுடைய கைதுக்காக தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் திரு மு.க. ஸ்டாலின், திரு வைகோ, திரு திருமாவளவன், திரு ஐயா பழ நெடுமாறன் உள்ளிட்ட திரு ஜவஹர்லா, திரு தகலான் பாகவி, திரு சீமான், பல்வேறு இயக்க அரசியல் கட்சி அமைப்புகள், திரு கொளத்தூர்மணி, திரு கோவை ராமகிருஷ்ணன், திரு மணியரசன் ஐயா, இப்படி எண்ணற்ற இயக்கங்களுடைய தலைவர்கள் என்னை மருத்துவமனையில் வந்து பார்த்தார்கள், சிறையில் வந்து பார்த்தார்கள். இன்று கூட திருமதி கனிமொழி அவர்களும், ஜெகத்ரட்சகன் முன்னாள் அமைச்சர்களும், இன்னும் பல்வேறு தலைவர்களும் வருவதற்கு நேரம் கேட்கப்பட்டது. ஆனால் வாய்ப்புகள் அவர்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கின்றன. ஆக அத்தனை அதுபோன்று மேதா பட்கர் அவர்கள் என்னை சந்திப்பதற்காக இன்றைக்கு நேரம் கேட்டார், வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இத்தனை தலைவர்களுக்கும் என்னுடைய விடுதலைக்காக என்னை கைது செய்து காவல்துறை சித்திரவதை செய்கிறது, மத்திய மாநில அரசுகள் கொடுஞ்சிறையில் அடைத்து சித்திரவதை செய்கிறார்கள், உயிருக்கு ஆபத்தான நீதிமன்றத்தில் அவசர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி அறிந்தவுடனே எனக்காக பொதுமக்கள் வரிசையில் இருந்து 2 உயிர்கள், என்னை நேசித்த 2 இளம் உயிர்கள் தங்கள் தேக்குமர உடல்களை அவர்களை தீ வைத்து கொண்டு மாய்த்திருக்கிறார்கள். அந்த 2 உயிர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்து அவர்களுக்கு என்னுடைய செம்மார்ந்த வீர வணக்கத்தினை பதிவு செய்கிறேன். இறந்த அந்த 2 குடும்பத்திற்கும் எமது கட்சியின் சார்பாக தலா 5 லட்சம் ரூபாய் 2 குடும்பத்திற்கும் நிதியுதவி அளிக்க இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அந்த 2 எங்கள் வீர செல்வங்களை இழந்து வாடும் ஒருவர் ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்த ஒரு சிறுபான்மை சமூகத்தில் சேர்ந்த ஒருவர் என் மீது பற்று மற்றும் வைத்திருந்தார். என்னுடைய போராட்டங்களை, அரசியல் போராட்டங்களை வெறுமனே ஆதரித்த ஒருவர், அவர் அநியாயமாக உயிர்த்திருக்கிறார். அதுபோன்று எம் கட்சியினுடைய கிளை செயலாளர், எமது உறவினர் திரு ஜெகன் என்பவர் அவர்கள் உயிரிழந்திருக்கிறார். அதுபோன்று அந்த முஸ்லீம் சகோதரன் மன்சூர் அலி, அந்த இருவருக்கும் எங்களால் எப்படி ஆறுதல் சொல்ல முடியும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. என்னை பொறுத்தவரையில் நாம் இந்த ஆதிக்க அரசுகளுக்கு எதிராக அறவழியில் மக்களை அணிதிரட்டி நாம் போராட வேண்டும், நம்முடைய உரிமையை வென்றாக வேண்டுமே தவிர எக்காரணத்தை கொண்டும் எனது அருமை தமிழ் உறவுகளே, தங்கள் உயிர்களை இனி மாய்த்து கொள்ளாதீர்கள். போராடுவோம், வெற்றி பெறுவோம். தூத்துக்குடியில் 13 உயிர்களை பலிகொடுத்ததற்காக நீதி வேண்டி நடத்திய போராட்டத்தில் எமது கட்சியினுடைய அனுதாபிகளும் பொதுமக்களும் உயிரிழந்திருக்கிறார்கள் 2. எண்ணற்ற எம் கட்சியினுடைய தோழர்கள் தமிழ்நாடு முழுவதும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் சட்டத்தின் துணையோடு நான் வெளியே வந்தது போல் அவர்களையும் நான் வெளியில் கொண்டு வருவேன். நான் சிறையில் இருக்கின்ற போது வெளியில் நடந்த சம்பவங்களுக்கெல்லாம் என் மீது வழக்கு போட்டிருக்கிறார் எடப்பாடி அரசு. நான் எடப்பாடி அவர்களை கேட்கிறேன், உங்கள் அம்மா மாண்புமிகு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள்
அவர் ஒரு சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை என்கிற உடனேயே தமிழ்நாட்டில் பல்வேறு சம்பவங்கள் ஏற்பட்டு ஆங்காங்கே பல உயிர்கள் இறந்தார்கள். அந்த உயிர்கள் இறந்தது பேருந்திலே தீ வைத்ததிலே கல்லூரி மாணவர்கள் இறந்தார்கள். அவர்களையெல்லாம் மறைந்த அம்மா முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உத்தரவிட்டு தான் அவர்களை தீ வைத்து உங்கள் தொண்டர்கள் கொளுத்தினார்களா? அவர்கள் மீது வழக்குகள் பாய்ந்ததா? ஆனால் நான் சிறையில் இருக்கின்ற போது மட்டும் என் மீது கொலை முயற்சி வழக்கு போடுகின்றீர்கள். நான் சிறையில் உள்ளே இருக்கின்ற போது என் மீது திண்டுக்கல்லில் நடந்த சம்பவத்திற்கு வழக்கு போடுகின்றீர்களே. இந்த அநியாய அடாவடி காவல்துறை அடக்குமுறையை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு சில என்ன சொல்லுவாங்க, மனச்சாட்சி உள்ள காவல்துறை அதிகாரிகள் இந்த மண்ணில் வாழ்கிறார்கள். அவர்களுக்காக நான் காவல்துறையை நான் மதிக்கிறேன். ஆனால் மனச்சாட்சியற்று எந்தவித ஈவு இரக்கமற்று மீண்டும் மீண்டும் பொய் வழக்குகளை போட்டு சிறைக்குள்ளே தொடர்ந்து என்னை அடைத்து வைப்பதற்கு நீங்கள் மேற்கொண்ட அத்தனை முயற்சிகளையும் எதிர்காலத்தில் எனது மக்களை சந்திக்கின்ற வரபோது எடப்பாடி அரசே, உனக்கான பரிசை என் தமிழக மக்கள் தருவார்கள். நீட்டு கொடுமையை அனுபவிக்கின்ற என் மாணவர்கள் தருவார்கள். கதிராமங்கலத்திலும் நெடுவாசலிலும் தூத்துக்குடியிலும் அதுபோன்று ஸ்டெர்லைட்டிற்காக போராடி எமது மக்கள் பட்டிருக்கிற தாங்கன்னா அந்த துயரத்திற்கு விலையை எடப்பாடி அரசே கண்டிப்பாக நீங்கள் தருவீர்கள். அதற்கான என்னுடைய பயணம் தொடரும். எல்லாவற்றுக்கும் மேலாக தொடர்ந்து என் மீது போடப்பட்ட பொய் வழக்குக்கும் இந்த அடாவடி கைதுக்கும் மிகப்பெரிய அளவில் பங்காற்றிய அனைத்து ஊடகங்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், சமூக ஊடகங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து போராடக்கூடிய உங்களை மாரி ஆளாக இருந்தாலும் சரி, இப்போ ரீசெண்டாக மன்சூர் அலிகான் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மத்திய அரசு என்ன சொல்கிறதோ அதை செய்யக்கூடிய இடத்தில்தான் எடப்பாடி இருக்கிறார். மன்சூர் கைதையும் பியூஷ் மானுஷ் அவருடைய கைதையும் தங்கை வளர்மதி அவருடைய கைதையும் நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். அவர்கள் அனைவரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். ஆக இது போன்ற அநியாய அக்கிரம கைதுகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்டம் இதை அனைத்தை விட வலிமையானது. இதை அனைத்தை விட மக்கள் வலிமையானவர்கள். அந்த மக்கள் தன்னுடைய வலிமையை வருகின்ற தேர்தல் காலத்தில் இந்த அநியாய அக்கிரம ஆட்சியாளர்களுக்கு சரியான முடிவை கட்டுவார்கள். அதற்கான பிரச்சாரத்தை நாங்கள் தொடங்குவோம். அதான் அந்த அச்சுறுத்தல் எல்லாவற்றையும் அந்த அச்சுறுத்தலை கொடுப்பதற்கு அடிநாதமாக காரணமாக இருப்பது மத்திய நரேந்திர மோடி அரசு. தமிழ்நாட்டின் காவல்துறைக்கு இருக்கிற அதிகாரத்தை மத்திய ஐபி உளவுத்துறை கைப்பற்றி இருக்கிறது. என்னுடைய வழக்கில் கூட மத்திய அரசு அதிகாரிகள் தான் இன்றைக்கு நான் வெளியாகி உங்கள் முன் இருப்பதற்கு எனக்கு தடை. நான் இன்றைக்கு திண்டுக்கல் வழக்கில் என்னை கைது செய்வதற்கு வாரண்டை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்படி அடுக்கடுக்காக அடுத்து கதிராமங்கலத்திற்கு போய் வாரண்டை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். வேல்முருகன் சிறையில் இருக்கின்ற போது வெளியில் நடந்த சம்பவத்தில் எப்படி வாரண்ட் தர முடியும் என்று நீதிபதி கேட்டாலும் கூட நீதிபதிகளை வாயடைக்கின்ற வேலைகளை எல்லாம் இந்த அரச பயங்கரவாதம் செய்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் கண்டிப்பாக சளைக்காமல் தளராமல் நெஞ்சுரத்தோடு நீதிமன்றத்தை நாடி எங்களுடைய போராட்டத்தை, சட்ட போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். எங்கள் வழக்கறிஞர் அணி திரு காந்திக்குமார் அவர்கள் தலைமையிலான எமது வழக்கறிஞர் அணியும் அதற்கான சட்ட போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம். நன்றி. அதான் சொல்கிறேன், காவேரிக்காகத்தான் நான் போராடினேன். எனக்கு இப்போ இத்தனை நாட்கள் எனக்கு சிறை பரிசு தந்திருக்கிறது. காவேரி நீரை பெற்றுத்தர முடியவில்லை, ஆணையம் அமைத்து முடியவில்லை. உச்சநீதிமன்றம் இடைக்காலமாக 5 TMC வழங்கல் என்று சொல்லி வச்சு அதையும் பெற்றுத்தர முடியவில்லை. எதையுமே மக்களுக்கு செய்ய முடியாத அரசுகள் மக்களுக்காக போராடுகின்ற எங்களை போன்ற மக்கள் போராளிகளை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கு மட்டும் மத்திய அரசுக்கு ஏவல் அரசாக இது இருக்கிறது என்பது நிதர்சனமாக இங்கு இருக்கிறது என்பதுதான் உண்மை. இது ஒரு ஏவல் அரசு. மத்திய நரேந்திர மோடி அரசு ஏவுகிறது, இவர்கள் ஏவல் அரசு செய்கிறார்கள். சூப்பர் முதலமைச்சர் அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இவற்றை எல்லாவற்றையும் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.